கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட ஒரு புதிய படத்தோட அப்டேட் வந்திருக்கு. சூப்பரான ஒரு விஷயங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு ஒரு 5 ப்ரொடக்ஷன் படங்களை பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்கிட்ட கமிட்மெண்ட் ஆகிருக்கிறாரு. சண்முக பாண்டியன் அவர்களும் பத்திரிகையாளரை பார்த்து பேட்டிங் கொடுத்துருக்காரு. அதற்கான ஃபோட்டோ ஷூட்டு தான் ஒவ்வொரு டைமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படப்பிடிப்புகளை மிக விரைவில் நடத்த போகிறாங்க. நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஹாலிவுட் ரேஞ்சில் படங்கள் எடுக்கப்பட போகிறாங்க. அப்படின்னா சண்முக பாண்டியன் அவர்களை வைத்து நிறைய படங்கள் எடுப்பது என்ன காரணம் என்றால், நல்ல ஹைட்டு வெயிட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல் ஆக்ஷன் சீக்வன்ஸை பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அந்த ஒரு ரீசனு அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், லவ் கலந்த சில விஷயங்கள்லாம், காதல், இந்த மாதிரி எல்லாமே காமெடி, எல்லா திரைப்படங்களிலுமே நடிக்க ஒரு உகந்த நடிகர் யார் என்றால் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். ஆக்சுவலி ஒரு 4 திரைப்படங்களை நடிச்சிட்டாரு. அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2வது படத்தில், 3வது திரைப்படத்தில் வித்தியாசமாக அந்த ஃபைட் சீனை கொடுத்துட்டாரு. 4வது திரைப்படத்தில் காமெடி கலந்த, லவ் கலந்த, கிராமத்து சார்ந்த திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாருங்க. குறிப்பாக அடுத்த படம் தான் இப்போ நடிக்க போகிறாரு. அதனால் புகைப்படங்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படங்கள் கொடுத்துருந்தாரு. இப்போ லுக்கிங் ஸ்டைலு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் பிரபாகரன் மற்றும் பல திரைப்படங்களில் ஃபோட்டோ ஸ்டூல்லாம் நிறைய வெளியிடுவாங்க. அப்போ பத்திரிகையில் வெளியிடுவாங்க. இப்போ ட்விட்டரு, ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வெளியிட்டுருந்தாங்க. குறிப்பாக நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு 5 இயக்குநர்கள் இயக்க போகிறாங்க. அந்த 5 இயக்குநர்களும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக 5 இயக்குநரும் ஒரு சூப்பரான இயக்குனர் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்குன ஒரு 3 பேர். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 2 புதுமுக இயக்குநர்களும் இது பண்ணுறாங்க. சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி சில விஷயத்தை நம்ம கொடுத்துட்டே. சண்முக பாண்டியனோட நடிப்பை பார்த்துட்டு நிறைய பேர் ஹாலிவுட் ரேஞ்சில் படம் எடுக்கிறதுக்காண்டி நிறைய ரெடி ஆகிட்டாங்க. குறிப்பாக இப்போ எலெக்ஷனு இந்த டைம்லாம் வருது. அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க. குறிப்பாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வைத்து 5 திரைப்படங்கள் 2026 ரெடி ஆகிறது. குறிப்பாக திரும்பவும் நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன். ஏன்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் படைத்தலைமையில் வேறு ஒரு எஃபெக்ட், அதனை தொடர்ந்து கொம்பு சீவில் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. கண்டினியூவாக ஒரு விஷயங்களை இது பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஒயிட் சட்டை போட்டு ஒரு புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து ஒரு காக்கி, அதனை தொடர்ந்து பரதம் திரைப்படத்தில் கேப்டன் எப்படி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி தாறுமாறான, குறிப்பாக விக்ரம் அவர்களும் நம்ம சண்முக பாண்டியனை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதனை தொடர்ந்து ஆபாவனன், நிறைய பேர் நம்ம சண்முக பாண்டியனை வச்சு இயக்க போகிறாங்க. ஆர்கே செல்வமணி கேப்டன் பிரபாகரனை வச்சு இயக்க போகிறாரு. இந்த விஷயம்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. என்னடா இதெல்லாம் நடக்கலையா அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நடக்க போது அதான் கன்ஃபார்ம் பண்ணுறது. சில விஷயங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு படப்பிடிப்பு நடக்கும் போது பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் பொதுவாக ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் இப்போலாம் பத்திரிகையில் வெளிவரும் அதிகமாக. குறிப்பாக நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட புகைப்படங்கள் இப்போ கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும். 5 இயக்குனரும் புதுமுக இயக்குனரும் நடிக்கிறாங்க. மித்ரன் செவாத் அவர்களும் சூப்பரான ஒரு கதைகளத்தை வச்சு நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்ம சொல்லப்படும். ஏன்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய சினிமா வாய்ப்பிலே உச்சத்துக்கு போகக்கூடிய, கெரியர்லேயே மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நடிகராக வருவாங்க. ஏன்னா கேர் ஸ்டைலு, கிப்பிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. என்னடா இப்படி இருக்கலாம் ஹைட்டு வெயிட்டு, அதான் நடிகர்லேயே சொல்கிறோம்ல, ஹைட்டு வெயிட்டு, அந்த பேக் பெல்ட்டு, அந்த ஃபைட் சீனு அடிக்கக்கூடியது, அந்த காலை வச்சு சுழட்டி அடிக்கிறது, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சீக்வன்ஸ் எப்படி அடிப்பாரோ அந்த பைல்ட்டி எல்லாமே நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லா விஷயங்களையும் கேப்டன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் திரைப்படங்களையும் நிறைய நடிக்க போகிறாரு. அதனை தொடர்ந்து ஹாலிவுட்லேயும் சில திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக நம்ம சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்ம எந்த ஒரு புகைப்படங்கள், சண்முக பாண்டியனோட புகைப்படங்கள் படமாக இருக்கட்டும், பட பூஜையாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் தினம் உங்களுக்கு ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுபோல் தான் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட ஒரு அருமையான ஒரு புகைப்படம் ஃபோட்டோ ஷூட்டு சூப்பராக கொடுத்துருந்தாரு. போன வாரம் மும்பையில் எடுக்கப்பட்ட அந்த படப்பிடிப்புக்கான ஸ்டில்லு தான். அதனை தொடர்ந்து இப்போ ஒரு புதிய ஸ்டில்லு மும்பையில் தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் எடுத்துருக்கிறாங்க. சந்தோஷமான சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கேப்டன் விஜயகாந்த் அவரோட பையன் என்பது பொதுவாக மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நடிகராக வர வேண்டும் தான் எல்லாரோட பிரார்த்தனையும். கேப்டன் எப்படி 156 திரைப்படங்களில் சூப்பராக நடித்தாரோ அதே மாதிரி பல கெட்டப்பில் பல கோணத்தில் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம சண்முக பாண்டியன் நடிகணும் தான் நம்மளோட கருத்து எல்லாமே இருக்கிறது. பொதுவாக கேப்டனோட ரசிகர்கள், அதனை தொடர்ந்து மற்ற எல்லா ரசிகரும் சண்முக பாண்டியனோட ரசிகர்களுமே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக அவரோட திரைப்படங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸியை பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு படைத்தலைவனில் பண்ணியிருக்காரு. அது மாதிரி கொம்பு சீவிலையும் கிளைமேக்ஸில் புரட்டி போட்டு எடுத்திருப்பார். குறிப்பாக கொம்பு சீவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட் சீன்லாம் கொடுத்துருக்கலாம். அந்த படைத்தலைவனில் பார்த்திங்கன்னா 3 ஃபைட் இருந்தாலும் சூப்பரான சோலோ ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கொம்பு சீவிலையும் கொடுத்துருக்கலாம். கரடு முரடான பாதைகள் இருந்திருந்தாலும் ஆனால் கட்டுமுட்டமான உடம்பை வைத்து நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் தோரணையாக அடுத்து போலீஸ் வேடத்திலிருந்து ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு
ஒரு 5-6 வக்கீலாகவும் நடிக்கிறாரு. நிறைய கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுத்து நம்ம சண்முக பாண்டியன் அவர் நடிக்கிறாரு. போலீஸ் கதாபாத்திரத்தில் முக்கியமாக இயக்குனர் அவர்கள் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் சில கதாபாத்திரங்களை எடுக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து புதுமுகங்களும் சசிகுமார் அவர்களும் நம்ம சண்முக பாண்டியனை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறாரு. ஏன்னா அந்த குற்ற பரம்பரையை தொடர்ந்து அடுத்த ஒரு திரைப்படத்தை வச்சு இயக்க போகிறாரு. ஏன்னா சண்முக பாண்டியனுக்காண்டியே நம்ம சில படங்களை பண்ணியே ஆகணும். ஏன்னா டைரக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குறிப்பாக கதைகளத்தை வச்சு வேறு ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம சசிகுமார் அவர்களும் பண்ண போகிறாங்க. இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5 இயக்குனர் ஆபாவரன், ஆர்.கே. செல்வமணி, மித்ரன் ஜவார், அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களும் நம்ம சண்முக பாண்டியனை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்ப திரைப்படமாக இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி கல்ச்சர் இருக்கிறோ அதே மாதிரி சில திரைப்படங்கள் நம்ம சண்முக பாண்டியன் நடித்து மிகப்பெரிய, ஏன்னா வருஷத்துக்கு 2-3 படங்கள் கண்டினியூவாக நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் சினிமா துறையில் சில வெற்றிகள் வரும், சில தோல்விகள் வரும். கேப்டன் விஜயகாந்த் பல தோல்விகள் கண்டவர் தான். தோல்வி கண்டிருந்தாலும் முயற்சியை விடாமல் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லி அந்த உச்சக்கட்டத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து இன்றைக்கி நடித்து இவ்வளோ பெரிய ஒரு கேரியரில் இருக்கிறாருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ரஜினி, கமல் இவங்க கூடவே போட்டி போட்டு வந்த ஒரே ஆள் யாரென்றால் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தான். மற்ற யாரும் வர முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகராக வரக்கூடியவர் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். அடுத்து கண்டினியூவாக நிறைய திரைப்படங்களை நடிக்க போகிறாரு. சில புகைப்படங்களை பார்த்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். குறிப்பாக நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்டுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சண்முக பாண்டியன் ஆக்ஷன் சீக்வன்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நடிக்க போகிறாரு. என்னடா பேசுனீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா சண்முக பாண்டியனை பற்றி சில விஷயங்கள் ஒரு புகைப்படங்கள் வந்தால் கூட நம்ம சண்முக பாண்டியனை பற்றி அதிகமாக பேசக்கூடிய சேனல் நம்மளாக தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு சண்முக பாண்டியன் அவரோட திரைப்படங்களாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், அவர் எங்கு சென்றாலும் அவரோட அப்டேட்டுகள் நம்ம சண்முக பாண்டியனை பற்றி நம்ம அடிக்கடி கொடுப்போம். குறிப்பாக புதிய திரைப்படத்திற்கான போஸ்ட்டுகளை தான் சில விஷயங்களை நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவருக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக நிறைய விஷயங்களை பண்ண போகிறாரு, நிறைய திரைப்படங்கள் நடிக்க போகிறாரு. அதனை தொடர்ந்து பல திரைப்படங்கள் அவர் நடிக்கிறதாக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கண்டினியூவாக நடிக்கணும் தான் எல்லோரும் ஆசையும் இருக்குது. ஏன்னா எல்லாரோட அப்டேட்டும் நீங்கள் சொன்னது வரலையே, நிறைய விஷயங்கள் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. இருந்திருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியனோட அப்டேட்டை நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். குறிப்பாக சண்முக பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகராக வர வேண்டும். அவர் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை கண்டினியூவாக நடிக்கணும் தான் நம்மளோட ஆசைகள் இருக்கிறது. குறிப்பாக சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா சண்முக பாண்டியனை பற்றி நம்ம அதிகமாக பேசப்படுகிறது. பொதுவாக ஒரு திரைப்படத்தை பற்றியோ சரி, அவர் எங்கு சென்றாலும் அவரை பற்றி பேசும்போது தான் பப்ளிசிட்டி அதிகமாகும். குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்குமே கேப்டன் மாதிரி நல்ல குணம் படைத்தவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேப்டன் போல சூழ் போட்டு உட்காரதாக இருக்கட்டும், சில விஷயங்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர் மாதிரியே பண்ணார். அடுத்த கரியரின் உச்சத்தின் மிகப்பெரிய ஒரு நடிகனாக வரணும் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கண்டினியூவாக வரப்போகிறது. ஒரு புதிய புகைப்படத்தை போஸ்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரான லுக்கிங் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். புதிய படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு. அதனால் அப்டேட்டு தான். கண்டினியூவாக ஒரு 5-6 புகைப்படங்களை இப்போ நிறைய கொடுத்துருக்காரு. இன்னும் ரெகுலராக நிறைய புகைப்படங்களை சண்முக பாண்டியன் கொடுப்பாரு. அடுத்த பட வாய்ப்புகளை சூப்பராக வருகிறது. ஆக்ஷன் படங்களை நடிக்கிறாரு சண்முக பாண்டியன் அவர்கள்.